Hello friends, welcome to Habibs. நான் உங்க ஹபீபுல்லா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டெம்ப்ளேட் மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்கிரீன்ஸை வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்றதுக்கு நான் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் Figmaல. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை எடுத்து நீங்க என்ன பண்ணலாம்னா ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். அதே as well as பேக்ரவுண்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரியான உங்களுக்கு தேவையான UI டிசைன்ஸை நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அதில் இன்புட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து ஒரு ஃப்ரீயாகவே என்ன பண்ணியிருக்கேன், டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணணும்னு எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறேன். அதுக்கான லிங்க்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரிபிள்ஸில் உங்களுடைய போஸ்ட் போடும்போது ஸோ அது எல்லாமே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபிக்மால நியூவாகவும் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஃபைலாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ as well as நீங்களும் அதே மாதிரி உங்களுடைய ஃபைல்ஸை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் UI and UX பற்றி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை நான் வந்து கூடிய சீக்கிரம் கிளியர் பண்ண பார்க்குறேன். அதே மாதிரி நான் நிறைய புதிய டெக்னாலஜி விஷயத்தையும் நான் இதில் போட்டுட்ருக்கேன். அதாவது இந்த டெக்னாலஜி இருக்கு இல்லையா, உங்களுக்கு தேவையான UI and UX பற்றி நிறைய டெக்னாலஜி இருக்குது. அதே மாதிரி நியூவான நிறைய 3D அண்ட் டெக்னாலஜி அந்த மாதிரியான விஷயங்களும் நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு எதனா தேவைனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு இந்த மாதிரியான வீடியோஸும் போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரியான வீடியோஸும் போடுறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வந்து ஃபிக்மால பண்ணியிருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து கஸ்டமைசபிளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க, உங்களுடைய பிஹான்ஸ்லேயே நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு லேஅவுட்டில் வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு லேஅவுட்டில் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான எல்லா லேஅவுட்டையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இங்கே தனியாகவே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான இமேஜஸை நான் இங்கே ஈஸியாகவே அப்லோட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இமேஜஸ் கொடுத்துட்றேன். ஸோ இமேஜஸ் கொடுத்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்லோடில் நான் எதனா ஒரு இமேஜஸை நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். நான் செலக்ட் பண்ணோன்னே எனக்கு இந்த இமேஜ் வந்துச்சு பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ண முடியும். இப்போ நான் அதே மாதிரி என்னோட இமேஜஸே நான் சம்திங் என்னோட இமேஜஸ் கிடையாது, நான் எக்ஸாம்பிளுக்காக எடுத்த இமேஜஸ் எல்லாமே. இப்போ அதே மாதிரி இந்த இமேஜஸும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ண முடியும். as well as அதே மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நான் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வேரியண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேரியண்ட் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டபுள் கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல காம்போனன்ட் அப்படின்னு ஒரு வருது இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா 100 ஆஃப் வேரியன்ட்ஸ் உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் உங்களுக்கு என்ன பேக்ரவுண்டு உங்களுக்கு தேவையோ எல்லா பேக்ரவுண்டும் நீங்கள் ஈஸியாக கஸ்டமைசபிளாக ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இங்கே சாலிடுன்னு அப்படின்னு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ சாலிட் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கலர் தேவையோ ஸோ அந்த கலர் பேக்ரவுண்டை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சாலிட் பேக்ரவுண்டில் ஈஸியாக டபுள் கிளிக் பண்ணிவிட்டு சாலிட் பேக்ரவுண்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுக்கு தேவையான கலர்ஸு அப்படி இல்லைனா லீனியரில் வேணும்னா லீனியர் அந்த மாதிரி எல்லாமே உங்களால் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னோட காம்போனன்ட் வந்து இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களோட ஆர்ட் போர்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான சைஸஸ். இப்போ ஆல்ரெடி 1xல் தான் நான் வச்சிருக்கேன். கரெக்டாக டிபிளோட ஷூட்டோடைய சைஸஸ் தான் நான் வச்சிருக்கேன். நீங்கள் அதே வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ட்ரிபிள்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரியான கஸ்டமைசபிளாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய இமேஜஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். as well as நீங்கள் பேக்ரவுண்டும் உங்களுடைய பேக்ரவுண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா 100 பேக்ரவுண்ட்ஸ் உங்களுக்கு நான் இதில் கஸ்டமைசபிளாக கொடுத்துருக்கேன். நீங்கள் ஈஸியாக இதை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இதே மாதிரி நிறைய நான் செகண்ட் வெர்ஷனும் கொடுக்குறேன் பிஹைண்ட்ஸ்க்கு. அப்புறம் அதே மாதிரி வந்து இன்ஸ்டாகிராமில் எப்படி போஸ்ட் பண்ணோம், அதே மாதிரி உங்களுக்கு வந்து யூடியூபோடைய தம்ப்நெயில் அதுக்காகவும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன், கஸ்டமைசபிளாக பண்ணி தரேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதோட லிங்க்கும் உங்களுக்கு தரேன். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃபிக்மாலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய், டேக் கேர்.